ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வான் சிறகுகள். இப்போ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் கேப்சிகம் 65 எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மசாலா எல்லாமே கரெக்டாக எப்படி சேர்த்து டேஸ்ட்டை கொண்டு வர்றது அப்படின்றத வாங்க ரொம்பவே ஈஸியாக பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் இந்த மாதிரி கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு கடலை மாவு, அதே கரண்டியில் அரை கரண்டி அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், இது நம்மளுக்கு ரொம்பவே மணத்தை கொடுக்கும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சில்லி பவுடர்லேயே உப்பு சேர்த்துருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்து கரெக்டான அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஊற்றி இது பண்ணோம்னா கொஞ்சம் தண்ணி கூடி போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு மாவை கரைச்சிட்டு நம்ம இதில் உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு. ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அதுக்குள்ளேயும் நம்ம கேப்சிகத்தை கட் பண்ணிட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் ஒரே ஒரு கேப்சிகம் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த இதை எடுத்து நம்ம இப்போ அழகாக தேவையான சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய விதைகளெல்லாம் நீக்கிடலாம். விதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி நீளமாக 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து குட்டி குட்டி பீசஸாக அந்த விதையை எடுத்து கீழே போட்டுருங்க. போட்டுட்டு குட்டி குட்டி பீஸாக இந்தளவுக்கு கட் பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும். இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த இதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே நான் எண்ணெயை காய வச்சுட்டேன். ஸோ எண்ணெய் காஞ்சனால நான் அந்த மசாலாவில் இதை நல்லா டிப் பண்ணி எடுத்து ஒரு பீசஸாக போடுங்க. இல்லைன்னா மொத்தமாக சேர்ந்துக்கிறோம். அதனால் ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா நல்லா தனித்தனியாக வரும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கேப்சிகம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. ஸோ இந்த இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. கொஞ்சம் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சூப்பராக கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே அளவு எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக இந்த மசாலா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்சிகத்துக்கு கரெக்டான மசாலா. நம்ம அளவுக்கு வேறு எதுவும் பவுல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு கரண்டிலே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு நம்மளுக்குன்னு கேப்சிகம் 65. இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு செகண்ட் பேட்ச் அடுத்து இதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் பேட்சையும் போட்டு நல்லா பரட்டி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு அடுத்ததாக தேர்ட் பேட்ச் பொரிக்கும்போது லாஸ்ட்டாக இதான் கடைசியாக இருந்த மீதி. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டேன். கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, ஏன்னா மேலெல்லாம் வெடித்து தெரிக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா அதையும் பரட்டி விட்டீங்க அப்படின்னா இது கூடவே இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அது இன்னும் நம்மளுக்கு மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். அதையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு கேப்சிகம் 65 கிடச்சிருக்குன்னு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.